கோமாளி பாலா என்பவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு மற்றும் குக் வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமான ஒரு நகைச்சுவை கலைஞர். அவரது வளர்ச்சி. கலக்கப்போவது யாரு இந்த நிகழ்ச்சி மூலம் அவருக்கு நல்ல பெயர் கிடைத்தது. அதன் மூலம் அவர் கேபிஒய் பாலா என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்டார். குக் வித் கோமாளி இந்த நிகழ்ச்சியில் அவர் கோமாளியாக பங்கேற்று தனது தனித்துவமான நகைச்சுவை உணர்வு மற்றும் ரைமிங் காமெடிகள் மூலம் பெருமளவில் ரசிகர்களை கவர்ந்தார். இந்த நிகழ்ச்சி அவருக்கு மேலும் புகழ் சேர்த்தது. தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பிற தகவல்கள். பாலாவின் நகைச்சுவை உணர்வு அவரது பள்ளி பருவத்திலிருந்தே இருந்தது. அவர் தனது படிப்பிலும் சிறந்தவர் என்று கூறப்படுகிறது. அவர் சில நேரங்களில் சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வருகிறார், குறிப்பாக மாணவர்களுக்கு உதவி செய்வது போன்ற செயல்களில். திரைப்பட வாழ்க்கை. பாலா பல தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அவற்றில் சில: புலிக்குத்தி பாண்டி, ஃப்ரெண்ட்ஷிப், ஆன்டி இண்டியன், நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், நண்பன் ஒருவன் வந்த பிறகு, வரவிருக்கும் திரைப்பாலா பற்றி மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் இங்கே உள்ளன. தனிப்பட்ட வாழ்க்கை. பெயர். அவரது முழு பெயர் பாலன் ஆகாஷ் ஜெகநாதன். பிறந்த இடம். பாலா புதுச்சேரியில் உள்ள காரைக்காலில் பிறந்தவர். பள்ளி பருவம். பாலா சிறு வயதிலேயே தனது திறமைகளை வெளிப்படுத்தினார். அவர் பள்ளியில் சிறந்த மாணவராக இருந்தார் என்றும் மாநில அளவில் ஷட்டில் பேட்மிண்டன் வீரராகவும் இருந்தார் என்றும் அவரது தாயார் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். குடும்பம். அவரது தந்தை பெட்ரோல் பங்கில் வேலை செய்பவர், தாயார் தையல்காரர். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பயணம். முதல் திரைப்படம். பாலா முதலில் ஜுங்கா என்ற திரைப்படத்தில் போயட் தினேஷ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். அதன் பிறகு பல திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து வருகிறார். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் வெற்றி. அவர் குக் வித் கோமாளி சீசன் 3 வெற்றியாளரான ஸ்ருதிகாவுடன் கோமாளியாக பங்கேற்று அவருக்கு ஆதரவளித்ததற்காக 1,00,000 ரூபாயை வென்றார். அந்த தொகையை ஸ்ருதிகாவும் மற்றொரு கோமாளியான புகழும் போலவே அவரும் தானமாக வழங்கினார். அறிமுக நாயகன். வரவிருக்கும் காந்தி கண்ணாடி என்ற திரைப்படத்தில் பாலா கதாநாயகனாக நடிக்கிறார். இது அவரது சினிமா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. சமூக சேவை. பாலா தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சமூக சேவைகளுக்கு பயன்படுத்துகிறார். குறிப்பாக ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது போன்ற உதவிகளை அவர் செய்துள்ளார். சமீபத்தில் ஒரு மலை கிராமத்திற்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது, ஒரு வயதானவருக்கு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்தது போன்ற அவரது உதவிகள் பரவலாக பாராட்டப்பட்டன. பாலா தனது நகைச்சுவை திறமையாலும் உதவும் மனப்பான்மையாலும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இடத்தை பிடித்துள்ளார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன?